போலாம். கடலுக்கு போட்டோம், ஆனா எங்க படகு தொடக்கூடாது. 108 கிராமங்கள்ல எந்த கரையிலையும் படகு தர விட மாட்டோம், தடுப்போம். யாரோட படகும் எனக்கு தேவையில்ல, நானே ஒரு படகை வாங்கிக்கிறேன். டேய் அருளே, ஒரு படகோட விலை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? டேய் 10 லட்சமா கூட இருக்கட்டும், நானே சொந்தமா ஒரு படகை வாங்குறேன். அதுல எங்க அப்பா லூர்துசாமி பேரை எழுதி இதே கடல்ல ஓட்டுறேன்டா. நீ சொல்லு சரிதான்ப்பா. ஏய், அருள் சொந்தமா படகு வாங்கி மீன் பிடிக்க கடலுக்கு போலாம். இதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சா அது சர்ச்சுக்கு எதிரான கருத்து. எல்லாரும் எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நசீர் பாய், ஒரு சின்ன உதவி வேணும். உங்க அண்ணன் உத்மான் கனியை பார்க்கணும். வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, பார்த்து யாரும் ஏமாத்த பாக்குற. போடா போடா. பாயனே என்ன விரட்டாது பாயனே. பாயனே நம்பு பாயனே. பாயனே பாயனே பழைய மாதிரி இல்ல பாயனே. பாயனே நம்பு பாயனே. பாயனே 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 உதவி செய் பாயனே. பாயனே நம்பு பாய். மிஸ்டர் அருளப்பசாமி, மிஸ்டர் அருளப்பசாமி நில்லுங்க. சர்ச் கூட்டத்துல போட் வாங்க போறதா சொன்னீங்க, அதுக்கு என்ன செய்யறதா உத்தேசம்? உண்மையிலே எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எல்லா கதவும் அடிச்சிருக்கு. ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான், யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒரு பெரிய மனுஷன் எனக்கு ஜாமீன் போட்டா தவணைக்கு படகு வாங்கிடுவேன். கவலைப்படாதீங்க, இல்லாதவங்களுக்கு கடவுள் இறங்கி வருவாரு. நான் கண்டிப்பா வந்துடுறேன். சரி. வணக்கம் பாய். என்ன லூர்துசாமி இந்த பக்கம்? பாய், என் மகன் கடற்கரையில் தவிச்சு நிற்கிறான். ஒரு பையன் நம்ப மாட்டேங்கிறான். உன்னைய நான் சத்தம் போட்டதை மனசில் வச்சுக்கிட்டு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிடாத. அவனுக்கு ஒரு படகு தான். அவன் தவணை கட்டாட்டி நான் சிப்பி பிடிக்காத உன் கடனை திருப்பி தரேன். நான் கும்பிடுற ஏசையாவை நினச்சி உங்ககிட்ட வந்திருக்கேன். கைவிட்டுறாத பாய். கெட்டு போறதுக்கு ஒரு காலம் இருக்குன்னா, நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. குடிக்கிறதுக்கு காசை கேட்டு கெஞ்சிட்டு தெரிஞ்ச பையன் இப்ப பொழைக்கிறதுக்கு ஒரு வேலை கேட்டு கெஞ்சிட்டு திரியறான். கையை ஊண்டி ஒருத்தன் எந்திரிக்கும் போது அவன் கையை பிடிச்சி தூக்க வேணாமா? இந்த வீட்டை வித்தாவது அவனுக்கு படகை வாங்கித்தா. இது அவன் வீடு, அதையும் வைக்க சொல்றியா? போய் படகு செய்கிற உதுமான் கனியை பார்க்க சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லாத, நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லு. நசீர் பாய், அண்ணனை பார்க்கணும். ஏய், உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அடிச்சடி மறந்துடுச்சா? போப்பா. ஏய் பிரேம, அத்தா அவனை விடு. இவனையா உள்ள அனுப்புடா. ஏய் உள்ள போப்பா. நான் தொந்தரவு செய்ய வரல, குடிக்க காசு கேட்டு வரல. உங்கள் உதவி வேணும் பாய். உதவி செஞ்சால் தொழில் பண்ண முடியாது தம்பி. லாபத்துக்கு மட்டும் நீங்கள் தொழில் செய்கிற ஆளாக இருந்திருந்தா உங்களை தேடி வந்திருக்க மாட்டேன் பாய். வாழ்கிறதுக்கு படகு கேட்டு வந்திருக்கேன். உங்கள் ஒத்தாசம் வேணும் பாய். வல்லம் வேணா நிறைய காசு வேணுமே தம்பி. உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். செலவு தொகையை சொல்லுங்கள். உட்கார். பிரேம்நேஸ்வர், அருளுக்கு ஒரு டீ சொல்லு. அத்தா போடா, வாங்கிட்டு வாடா. 20,000 ரூபா முதல்ல கெட்டு படகு எடுத்துக்க. அதுக்கப்புறம் வர வர கெட்டு. நீங்கள் செஞ்ச உதவியில் லூர்து மக அருளப்பசாமி பொழைச்சிக்கிட்டான்னு ஒரு பேர் இருக்கட்டும் பாய். முதல் தவணை எப்போ கட்டுறீங்க? ஆக வேண்டிய வேலையை பாருங்க. டேய், இந்த வல்லத்தை அருள் பேருக்கு ரசீதை போடுறா. சரிங்க பாய். அருள் பாய், டீ வரும், சாப்பிட்டு போங்க, உட்காருங்க. திருக்க திருக்க 90 ரூபா. கூட கூட மீன் 300 400 ரூபா. 400 நீ என்ன சொல்ற? 450. என்னது? 450. போன வாட்டி கை வாங்கினா இந்த வாட்டி அடிச்சே விடுவேன். நான் வரல. பயப்படாம வாடா, நான் பார்த்துக்கிறேன். இவங்க என்ன இங்கே வர்றாங்க? நாங்களும் மீன் கூட தூக்குறோம், கூலியை பார்த்து கொடுங்க. டேய், உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, போடா. அண்ணே, கடலுக்கு தான் போகக்கூடாது, கரையில் மீன் கூட தூக்கக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே. இங்கே நியாயம் பேசுறதுக்கு நேரம் கிடையாது, கிளம்புடா. அண்ணே, நான் ஒன்றும் பிச்சை கேட்ட வரலங்க, வேலை கேட்குறேன். யோ, பார்க்க பாவமா இருக்கு, பொழைச்சிட்டு போறாங்க. இந்த மீனோட வண்டியில் ஏற்ற சொல்லு. அண்ணன் இறக்க போடுவார் சொன்னல.
டேய் மீன் ஓவரா கணக்குதுடா. இந்த கணத்தை வச்சுட்டு மீன் எப்படி தான் கடலுக்குள்ள நீந்துதோ. டேய் தண்ணியில நீந்தும் போது எடை குறையும்டா. ஆ? எனக்கு ஒரு யோசனை. என்ன? அப்படியே இந்த மீனெல்லாம் ஒரு அண்டா தண்ணிக்குள்ள போட்டு கொண்டு போனோம்னா வெயிட் குறையும்ல. வண்டியில ஏத்தி 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 ஏய் போங்கடா. தொண தொண பேசி மகுர பாரு சன மீன் மாதிரி பார்த்து பார்த்து இறக்கு. ஐயா வணக்கம் ஐயா. வாயா ஜோசப் பாரதி, தமிழ் கவிஞா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு ஐயா. மீனவ பயிர்களோட சேர்ந்து தண்ணியை போட்டு ஒரே அடி அலப்பறை பண்ணுறியாமே. கர்த்தர் சத்தியமா நான் தெரிஞ்சுட்டேயா. உன் மேலே பள்ளி நிர்வாகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கியா? என்னய்யா? மதுரை சேதுபதி ஆண்கள் உயர்நிலைப் பள்ளிக்கு உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க போறியா? ஐயா மாத்திரதான் மாத்துறீங்க. என்னை பெண்கள் உயர்நிலை பள்ளிக்கு மாத்தினியா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குங்கய்யா. எதுக்கியா? ஆண்களை அடக்கி ஆள முடியலையா. என்னதான் வயசு வித்தியாசம் பார்க்காம பசங்களோட நெருங்கி பழகினாலும் அடிக்கடி குடிக்க கூப்பிட்றாங்கய்யா. என்னால் ரோட்டில் மறுபடியும் சுத்த முடியாதுயா. ஜோசப் பாரதி ஐயா சொன்னா தப்பா நினைக்காத. ஒழுக்கம் இல்லாதவங்க வாத்தியார் வேலை பார்க்க கூடாது. பேசாம இந்த விஆர்எஸ் பனிமுப்பு வாங்கிட்டு வீட்டில் நிம்மதியா இருக்க முடியானா? ஐயா மூவ் பண்ணுறது அதுவா வரணும்யா. முந்திக்கிட்டு போய் நாமளா வாங்கக்கூடாது. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாதுயா. சரி என்னமோ மதுரைக்கு போற பார்த்து நடந்துக்க. உன் அவசரத்தை பார்த்தா நீ ஏதோ பாலியல் புகாரில் சிக்கிருவியோன்னு பயமா இருக்கு. ஐயா ரொம்ப பட்டுட்டையா. இனிமே நான் கெட்டு போக மாட்டேயா. நல்லா இருங்க பாரதி, பாப்போம். சரி பாரதி, நேரம் கிடைக்குமே இந்த பக்கம் வாங்க. நிச்சயம் ஐயா. நல்லது. ஆர்டரு அங்க வாங்கிக்கங்க. சரி.